ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோ மேலே பார்த்தாச்சு. இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸை கம்ப்யூட்டரில் மெயின்டைன் பண்ணணும். இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸை அவங்க டீட்டெயில்ஸ்னால் என்னென்னா, அவங்க நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் டீட்டெயிலெலாம் மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணுறது பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டில் கொடுத்துட வேண்டியது. என்ன டைட்டில் கொடுக்குறதோ கொடுத்துட வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் நேம்னா ஸ்கூல் நேம் கொடுத்துரு, இல்லை எந்த கிளாஸ்னால் இந்த கிளாஸ் நேம் கிளாஸை கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th ஸ்டாண்டர்ட்னா 10th ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டு நேமும் கொடுக்க வேண்டியது. என்னது நேம் எப்படி என்ட்ரி பண்ணுறது, அடுத்தது ஃபாதர் நேமு, அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது அட்ரெஸ்ஸு, அதுக்கு அடுத்தது கான்டாக்ட் நம்பரு, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது, ஓகேங்களா? அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ எனக்கு டைட்டில் இங்கே கொடுத்தவங்க ஃபஸ்ட் லைனில் அதாவது நம்பர் 1ல் டைட்டில் மென்ஷன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அளவு எனக்கு வேணும், இந்த அளவுக்கு வேணும்னா இந்த அளவு செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக ஹோமுக்கு போயிடுங்க. ஹோமில் போய் இந்த இருக்கு பாருங்கள், மெர்ஜ் அண்ட் சென்டர்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். அதாவது ஹோம் பட்டனில் போனீங்கன்னா அதில் மெர்ஜ் அண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன செய்யணும், ஒரே பாக்ஸாக எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் தனித்தனி பாக்ஸாக இருக்குது. இப்போ அது என்ன செஞ்சேன், நான் 1ல் உள்ளது அப்படியே செலெக்ஷன் பண்ணினேன். எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணினேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட்டேன், மெர்ஜ் அண்ட் சென்டர்னு கொடுத்தேன். அது என்ன செய்யணும்னா ஒரே பாக்ஸாக எடுத்துக்கும். இது எதுக்குன்னா, ஒரு டைட்டிலில் நம்ம அடிக்கிற மாதிரி இருந்தால் அதில் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட்டு, இந்த மாதிரி டைப் பண்ணுறோன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு அதாவது பெஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சீர்காழி, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது அந்த ஸ்கூல்னுடைய நேமு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சீர்காழியில் உள்ள பெஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு கொடுத்துருக்கேன். இது டைட்டில், அதாவது அந்த இதுக்கு ஒரு டைட்டில் மாதிரி சும்மா கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கூலினுடைய நேமு என்ன ஒவ்வொரு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இது பக்கத்தில் என்ன அடுத்தது என்ன கொடுக்கலாம், நீங்கள் இதுலேயே ஒரு கம்மா கொடுத்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்னா 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கலாம், இல்லை 12th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அடுத்த லைன் தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த லைனை செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் போய் அதே மெர்ஜ் கொடுங்க. மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டு எந்த ஸ்டாண்டர்ட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு 10th ஸ்டாண்டர்ட். எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சுக்கிட்டு 10th ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாச்சு, எந்த ஸ்கூல் நேமு, ஸ்கூலு என்ன ஊர் அது கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது எந்த ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்ட். இப்போ அது ஹெட்டிங் கொஞ்சம் பெருசாக வேணால் பெருசு பண்ணிங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஏ இருக்குது பாருங்கள், ஒரு கேபிட்டல் ஏ, பெரிய ஏ இருக்குது பாருங்கள். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைட்டில் பெருசாகிட்டோ வரும். இப்போ அடுத்ததில் இந்த இருக்குது பாருங்கள், இது என்ன இருக்குது 10th ஸ்டாண்டர்ட். அதை கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனா பெருசு பண்ணிங்க, ஓகேங்களா? இந்த 2 இது பண்ணியாச்சு. இப்போ என்னது, ஸ்கூல் நேம் கொடுத்தாச்சு, அதே மாதிரி எந்த ஸ்டாண்டர்டு அதுவும் கொடுத்துட்டீங்க. இப்போ அவங்களுடைய மாணவர்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர்னு கொடுத்துங்க. எஸ் நம்பர், அதாவது என்ன செய்ய போகிறோம், டைட்டில் எஸ் நம்பர், SNO, எஸ் நம்பர்னால் சீரியல் நம்பர். டேபிள் கொடுத்துங்க. அடுத்தது நேம், ஸ்டூடெண்ட்டுடைய நேம், இல்லைன்னா எஸ் நேம்னு கொடுத்துங்க. எஸ் நேம், எஸ் அண்டர்ஸ்கோரு, சாரி எஸ்ஸு ஒரு ஐஃபனு, நேம், எஸ் நேம். அடுத்தது ஃபாதர் நேம், எஃப் நேம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்தாச்சு, சீரியல் நம்பர் கொடுத்தாச்சு, ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தாச்சு, ஃபாதர் நேம் கொடுத்தாச்சு, டேட் ஆஃப் பர்த் DOB, டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்தாச்சு. அடுத்தது அட்ரஸுங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், அட்ரஸ் வேணும். அப்போ அட்ரஸ்னால் எப்படி கொடுக்குறதுனா, இந்த ஒரே பாக்ஸில் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 3 பாக்ஸில் அப்படி வேணால் செலெக்ஷன் பண்ணி வச்சிங்க. இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணி வச்சிங்க. இப்போ இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன கொடுத்துடலாம், இங்கே போய் மெர்ஜ் சென்டர்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா ஒரே பாக்ஸில் வரும். இது ஒரே பாக்ஸில் வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த மெர்ஜ் சென்டர் கொடுத்துங்க. ஒரு 5 ஸ்டூடெண்ட்னா 5 ஸ்டூடெண்ட் கொடுத்துங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா வேறு மெத்தடில் வேணாலும் செய்யலாம். நீங்கள் இந்த மெத்தட் இல்லைனாலும் என்ன செய்யலாம், இன்னொரு மெத்தட்லேயே செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் போய் டைப் பண்ணிக்க வேண்டியது, டைப் பண்ண வேண்டியது இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இதில் போய் அட்ரஸ்ன்னு அடிக்கிறேன். இப்போ அட்ரஸ் அடிக்கும் போது என்ன செய்யணும், எப்படியும் வந்து அட்ரஸ் என்ன கொடுப்பீங்க, டோர் நம்பர் கொடுப்பீங்க, ஸ்ட்ரீட் கொடுப்பீங்க, அடுத்தது பிளேஸ் கொடுப்பீங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது எந்த ஊர் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது என்னது ஒரு லைன் வந்து பெருசாக வரும். எப்படியும் ஒரு 30-40 கேரக்டர் இல்லை 50 கேரக்டர் அடிக்கிற மாதிரி வரும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது. அப்போ என்ன செய்யலாம், இந்த இதை நீங்கள் வந்து இந்த இருக்குல்ல, ஈனுடைய பாக்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஈனுடைய பாக்ஸ் என்ன செய்யலாம், நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த ஈனுடைய பாக்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு அடுத்தது வந்து இது என்ன கொடுத்துட வேண்டியது, அட்ரஸ் கொடுத்துட வேண்டியது. இதில் வந்து அட்ரஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து அட்ரஸ்ன்னு கொடுத்துருங்க, அட்ரஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர்னு கொடுத்துருங்க, டெலிஃபோன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பாருங்களேன், இப்போ கொடுக்கும்போது இந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக போயிடுச்சு. அதாவது இந்த கோட்டை தாண்டி ஓவராக போகுது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன செய்ய வேண்டியது, திருப்பி இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர் திருப்பி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண சின்னதாகிடும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது டெலிஃபோன் வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மெர்ஜி கொடுங்க. இப்போ கரெக்டாக சென்டர் ஆகிடுச்சு. அடுத்த 10th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி பண்ணிங்க. மெர்ஜி சென்டர் திருப்பி கிளியர் பண்ணிங்க. திருப்பி ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா திருப்பி கிளியர் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெலிஃபோன் வரைக்கும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். டெலிஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு மெர்ஜி அண்ட் சென்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்கூல் நேம் கொடுத்தாச்சு, அதே மாதிரி ஸ்டாண்டர்டு கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன சீரியல் நம்பரு, ஸ்டூடெண்ட் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, டெலிஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ இது வந்து ஹெட்டிங்காக இது பண்ணணும். என்ன செய்யணும், அப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் கலர் சூஸ் பண்ணிங்க. இப்போ எல்லோ கலர் கொடுத்துருக்கேன், ரெண்டும் கொடுத்துட்டேன். எழுத்து கலரை மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இப்போ என்ன ரெட் கலர் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா. இப்போ பேக்ரவுண்டு வந்து எல்லோ கலர் கொடுத்தாச்சு. ஒன்றுமே கிடையாதுங்க, அப்படி செலெக்ஷன் பண்ணிக்கிறீங்க. 2 லைனையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து என்னது பேக்ரவுண்ட் கலர், அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே பேக்ரவுண்டு கலர் வேணால் கொடுத்து மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணுமோ கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வேணால் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து எழுத்து கலர் மாற்றணுமா, எழுத்து கலரை மாற்றிக்கலாம். நீங்கள் எழுத்து கலர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். எப்படின்னு பண்ணிக்கலாம். இப்போ 2டையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத்து கலர் வேணும்னா மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணுமோ போய் சூஸ் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பிளாக் வேணால் பிளாக் கொடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் வேணால் ஒயிட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எழுத்து சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக ஆக்கணுன்னாலும் பெருசாக ஆக்கிக்கலாம். என்ன செய்ய வேண்டியது, அதே மெத்தடில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. இங்கே போய் என்னது இந்த ஏயை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாகிட்டே வரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சீரியல் நம்பருங்க. சீரியல் நம்பர் என்ன வேணும், நம்பர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 நம்பர் 5 நம்பர் அடிக்கணும். 1 2 3 4. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 ஸ்டூடெண்ட் நேம் அடிச்சிருக்கேன். அவங்களுடைய வந்து சீரியல் நம்பர் அடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்டுடைய நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அருள் என்று, ரோஷன் என்று, அடுத்தது முருகன் என்று, அடுத்தது மலர். இந்த மாதிரி ஒரு 4 நேம் அடிச்சிருக்கு. அடிச்சுட்டு இப்போ அவங்களுடைய ஃபாதர் நேம், எக்ஸாம்பிளுக்கு வந்து அருள், சிவா, ரோஷன், ரஹமத்துல்லா என்டர். நெக்ஸ்ட் முருகன், பாலா, மலர், சிவகுமார். இந்த மாதிரி என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது டேட் ஆஃப் பர்த். இப்போ பாருங்களேன், இங்கே என்ன இருக்குன்னா இந்த நேமு வந்து சிவா, ரஹமத்துல்லா, சிவகுமாருங்கும்போது சில வந்து எழுத்துலாம் மறையுது. அப்போ என்ன செய்ய வேண்டியது, இந்த லைட்டர்ஸ், அதாவது என்ன செய்ய வேண்டியது, இந்த சிக்கும் டிக்கும் இடையில ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பாக்ஸை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் எப்படி வேணுமோ பண்ண வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10/10/2002 என்று, 24/5/2002. இந்த மாதிரி டேட்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி வேணுங்க, அதாவது ஐஃபன் வேணால் ஐஃபன் கொடுத்துங்க, இல்லை பார் வேணால் பார் கொடுத்துங்க, எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 27/03/2002
2002 ஓகேங்களா. அடுத்தது வந்து 30/04/2002. இப்போ அதுக்கடுத்து அட்ரஸ், இந்த இடத்துல அட்ரஸ் டைப் பண்ணணும். எப்படி டைப் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெயின் ரோடு சீர்காழி. அடுத்து உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர், எக்ஸாம்பிள் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஏதாச்சும் நம்பர் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அடிக்கிறேங்க, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்க வேண்டியது. இந்த பாக்ஸு வந்து 8-10 நம்பர் வரும்னா கொஞ்சம் பெருசு பண்ணால் பெருசு பண்ணிங்க, இந்த மாதிரி நீங்கள் பெருசு பண்ணிட்டு எத்தனை நம்பர் அடிக்கணுமோ டைப் பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது நார்த் ஸ்ட்ரீட், சாரி மெயின் ரோடு சீர்காழி. நெக்ஸ்ட் அடுத்தது பாலா, வெஸ்ட் ஸ்ட்ரீட் சீர்காழி. நெக்ஸ்ட் நார்த் ஸ்ட்ரீட் சீர்காழி. ஓகேங்களா. இந்த மாதிரி டைப் பண்ணிக்க வேண்டியது. அவங்களுடைய வந்து ஃபோன் நம்பர்லாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது. இப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக இதில் டைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்து அவங்களுடைய டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். இதே மாதிரி என்னது, உங்களுடைய ஸ்கூலில் உள்ள படிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம், நீங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸலால் பண்ண முடியுங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதில் போய் எப்படி பிரிண்ட் அவுட் வரப்போகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டாங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நேராக ஃபைலில் போய், அதாவது ஃபைலில் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் அவுட் வரப்போகுதுன்னு நம்ம வந்து கம்ப்யூட்டரில் இங்கே ஆல்ரெடி பார்த்துக்கலாம். அதாவது பிரிண்டிங் எப்படி வரப்போகுது நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இப்போ கொடுத்துட்டு இந்த இருக்கு பாருங்கள். இதில் என்ன வருது பார்த்தீங்களா, டெலிஃபோன் நம்பர் வருது பாருங்கள், ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். பெஸ்ட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சீர்காழி 10th ஸ்டாண்டர்டு, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ வரும்போது பாருங்களேன், நம்ம வந்து எக்ஸலில் டைப் பண்ணும்போது கட்டமாக வருது. ஆனால் இதில் வந்து பிரிண்டிங்கில் வரும்போது கட்டமே காண பாருங்கள், பிளாங்காக தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கட்டம்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறதுனா, ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிங்க. இதை சேவ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சேவ் கொடுத்தோடனே உடனே வந்து ஃபைல் நேம் கேட்கும். அதாவது எந்த நேமில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன செஞ்சேன், சேவ் பட்டனை கிளிக் பண்ணேன். உடனே அதாவது ஃபைலில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது என்ன இருக்குது, இந்த ஃபைலில் ஒரு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஃபைல் நேம் கேட்கும். இது எதுக்கு ஃபைல் நேம்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களை மாதிரி பல பேர் ஒர்க் பண்ணுவாங்க, உங்கள் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னென்ன ஃபைல் நேமில் நீங்கள் ஒரு நாளைக்கு பல ஃபைலை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த ஃபைலை வந்து ஈஸியாக எடுக்கணும். அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு இல்லை ஸ்டூடெண்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஃபைலை தேடும் போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்படியே இங்கே காட்டுது பாருங்கள், என்னது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு வருது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. சரிங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த நம்ம வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது பாக்ஸ்லாம் வரமாட்டேங்குது. அதாவது இங்கே வந்து கட்டமாக அழகாக இருக்குது, அங்கே வரமாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக போய் இன்சர்ட் கிடையாது, ஹோம்லேயே தான். ஹோம்லேயே இந்த இருக்கு பாருங்கள், கட்டம் இருக்குது பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், பார்டர்னு இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த இருக்கு பாருங்கள், ஆல் பார்டர்னு இருக்குங்களா, ஆல் பார்டர். ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டம் ஃபுல்லாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக கட்டம் வந்துருச்சு. ஓகேவா. விழுந்த பிறகு இந்த ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், இந்த ஹெட்டிங்கையும் கொஞ்சம் மொத்தமாக ஆக்கிக்கலாம், தடிமான டார்க்காக ஆக்கிக்கலாம். அப்போ இந்த பிஏ கிளிக் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்க்குறது நீட்டாக இருக்கும். இப்போ முடிச்சுட்டு இந்த டைட்டில் எனக்கு சென்டரில் வருங்க. சென்டர்னா அப்படின்னா இந்த பாக்ஸினுடைய சென்டரில் இருக்குன்னு, அட்ரஸ்லாம் டெலிஃபோனை வந்து சென்டரில் இருக்குன்னு. அப்போ இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபைலில் போய் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்காது பாருங்கள். நீங்கள் டைப் பண்ணியிருக்கக்கூடிய மேட்ரு வந்து அழகாக கட்டமாக அழகாக இருக்கும். இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எக்ஸலில் வந்து எப்படி வந்து ஒரு
ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்துருக்கோம். இதை நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1க்கு 2 இடம் அதாவது நடத்துறது புரியலன்னா என்னுடைய வீடியோ பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு இந்த இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ரொம்ப நன்றிங்க.